ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு அரசிக்கிட்ட உரண்டை இழுத்துட்டு இருக்காரு. டேய் பேசாமல் போயிடு, என்கிட்ட உரண்டை இழுக்காதுன்னு சொன்னால் கேட்குறாங்களா? கடைசியில் உரண்டை இழுத்து இப்போ பாரு நான் அடிக்கிற அட்டியில் தகரத்தப்பட்டை கிழிஞ்சு தொங்க உண்டமா கிளப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வர, அதுக்கப்புறம் டபார்னு ஒரு சத்தம், அப்புறம் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா யார் அது, என்னம்மா அங்கே சத்தம் சும்மா பேசிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தா கை எப்படி அடிபடுன்னு சொல்லி கேட்க, இல்லை உருண்டு போய் விழுந்துட்டாரு, கையை வேற ஆங்கிளில் வச்சுட்டாரு, அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, சமாளிக்க கூட உனக்கு நான் தான் தேவைப்படுது, இதில் நீ என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலில் இறங்கிட்டாங்க. நம்ம அரசியா இது, புழுங்கல் அரிசியாட்டம் புழுங்கிக்கிட்டு கடந்த, இப்போ பார்த்தா இவ்வளோ வீரமாயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பழனிக்கிட்ட சொல்லி எப்படியோ மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்க. இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் என்னாச்சு, எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லி கேட்க, எப்படியோ நடந்துச்சு நீ விட்டுருங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் உண்மையை போட்டு வாங்கி எப்படியோ வெளியே வர வச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா கல்யாணமே பண்ணாமல் எப்படி அவன் வீட்டில் போய் உட்காந்துருக்க, எல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்க, என் குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினச்ச குமாரை பயங்கரமாக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பழி வாங்குறன்ற பேரில் நீ உன் வாழ்க்கையை அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் மாறவே இல்லைங்க. கடைசியில் ஏன்னா நான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம ராஜி. நீங்கள் வந்ததுனால தான் அவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பேசாமல் நீ நடந்த உண்மையை சொல்லிடலாமா ராஜி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோமதி குடும்பத்தை பழி வாங்கணுன்ற எண்ணத்தையாவது அவங்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நீ வாமா நேரில் போய் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அத்தை தான் சொல்லி போட்டு உடச்சிட்டாங்க. அந்த சுகன்யா பேச்சை போய் கேட்பியா, ஏன் இப்படி இருக்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டியான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க பழி வாங்கணும்னு தானே இந்த நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வருது இந்த பக்கிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.